சேதுபதி. சேதுபதி விடுதலை படத்தில் அவர் நடித்ததிலிருந்து நான் குருவாக முன்னித்தியராக நான் போற்றி மதிக்கின்ற புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன், தமிழ்நாடு விடுதலைப்படையின் வீரர்களுடைய அந்த ஈகம், இந்த போராட்ட வரலாற்றை தாங்கிய திரு வெற்றிமாறன், எங்கள் கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஒருவராக இருக்கிற திரு ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் இணை இயக்குநராக இருந்து வெளிவந்த விடுதலை படத்தின் கதாநாயகன். ஆனால் அவரை நான் பாராட்டினேன். அவருடைய அந்த நடிப்பை நான் பல கட்டங்களில் பாராட்டி அவரை குறித்து என் முக்கிய நிர்வாகிகளோடு ஒரு சாதாரண ஒரு உடல் மொழியை கொண்ட ஒருவர், மிகச்சிறந்த மக்களின் மனங்களை வெல்லக்கூடிய ஒரு யதார்த்தமான நடிப்புக்கு சொந்தக்காரர் என்கிற ஒரு நிலை, ஒரு பாராட்டுக்குரிய இடத்தில் இருந்தார். ஆனால் பிக் பாஸ் என்கிற இந்த சீசன், இந்த 9வது இந்த சீசனில் அவர் தொகுப்பாளராக இருக்கிறார். இப்போது அந்த பிக் பாஸ் அரங்குக்குள் நடைபெறுகின்ற அந்த கூத்து கும்மாளங்கள், இந்த கட்டிப்புடி தலையாணி வைத்தியங்கள், இது எல்லாம் பார்க்கின்ற போது மிக அருவருக்கத்தக்க கேவலமான கீழ்த்தரமான ஒரு காட்சிகள். ஒரு மிகச்சிறந்த போராளி பாத்திரத்தை தலைமையேற்று நடித்த அந்த பார்வையோடு பார்த்த விஜய் சேதுபதி அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார்களே என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வலி எனக்கு இருக்கிறது. பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட திரு நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக இதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தேன். விஜய் தொலைக்காட்சி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தேன். எதுவும் அது நிறைவேறவில்லை. ஆதலால் அவர் மீது ஒரு என்ன சொல்லுவாங்க, அவர் மீது அந்த விடுதலை படம் பார்த்த பிறகும், அதற்கு முன்பு பல படங்கள் பார்த்த பிறகும் அவருடைய நடிப்பு, அவருடைய யதார்த்தம், ஒரு இயல்பான ஒரு மனிதராக தோன்றிய ஒரு நல்ல மனிதர். ஆனால் அவர் இந்த விஜய் தொலைக்காட்சி நிர்வாகத்தோடு போட்டுக்கொண்ட ஒரு ஒப்பந்தத்திற்காக, பெற்ற ஒரு ஊதியத்திற்காக தமிழ் சமூகம் எக்கேடு கெட்டாலும் கவலை இல்லை, தன்னை ஒரு சாதாரண மக்களிலிருந்து உருவான ஒரு கதாநாயகன் என்கிற அந்தஸ்தை கொடுத்த அந்த மக்களுடைய குடும்பம், பிள்ளைகள், பெரியோர்கள், தாய் தந்தை, தாத்தா பாட்டியோடு பார்க்க முடியாத நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்கக்கூடிய இடத்திற்கு அவர் பணத்திற்காக தள்ளப்பட்டு விட்டாரே என்கிற மிகப்பெரிய ஒரு கவலை என்னுள் அவரை பார்க்கின்ற போது ஆட்கொள்கிறது.